வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு நினைக்கிற பெண் குழந்தைகள், இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாப்பா இனி நான் அவளை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர், ஒரு ஆண் குழந்தையை சரியாக வளர்க்க தெரியாத பெற்றோர்கள், அப்படி இல்லைன்னா சகோதர சகோதரிகள், இவங்களுக்கு இந்த கதை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போகுது. நெஞ்சம் படபடன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காணொலியை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இந்த காணொலியை பார்த்து முடிக்கும்போது ஏதோ விதமான ஒரு வழியும் அதனுடைய உண்மைத்தன்மையும் உங்களுக்கு புரிய வரும். 1954 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த 7வது வருடத்தில் மிகப்பெரிய ஒரு கொடூரம். இதுவரையிலும் இந்த உலகம் இப்படி ஒரு கொடூரத்தை பார்த்திருக்குமா அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கேள்விக்குறி 1954 நிலவியது. அந்த கொடூரத்துக்கு பின்னால் இருந்த கொலையாளி யார் என்பதை கல்கத்தா போலீஸ் மிகப்பெரிய அளவில் தேடுகிறார்கள். வேறு வழியே இல்லாமல் பலவிதமான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்திய பிறகு கொலையாளி கிடைத்தானா? அப்படி கிடைத்தால் அது எப்படியாக இருந்தது? அது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? இப்படி பல கேள்விகளுக்கான விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி களியட் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட். அந்த மார்க்கெட் கிட்ட ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்கு முன்னாடி 3 பார்சல் எல்லாமே பேப்பரில் பொதிஞ்சிருக்கு. பேப்பரில் பொதிஞ்சிருக்கிற அந்த பார்சலை சுற்றி கயிறு இருக்குது. இதை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து துப்புரவு தொழிலாளர்கள். விடிய காலை 5 மணி. சாதாரணமாக இருக்கிற குப்பைக்கும் அந்த பார்சலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ கிட்ட போய் பார்க்குறாங்க, அந்த பார்சல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அந்த பார்சல்லேருந்து ஒரே ஒரு விரல் அப்படி எட்டி பார்க்குது. அதாவது ஒரு விரல் அப்படி தெரியுது. இதை பார்த்த உடனே அது மனித உடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு பயம் வருது. அப்படியே இந்த நியூஸ் பரவுது, நிறைய பேர் கூடுறாங்க. கூடும்போது இது போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸ் வராங்க, அந்த பார்சலை திறந்து பார்க்குறாங்க. அந்த பார்சலில் இருந்தது 2 கை. ஒவ்வொரு கையும் அப்படி துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இருக்கிறது. கை, முட்டு, விரல்கள் அப்படின்னு சொல்லி வெட்டப்பட்டு அதை பார்சலாக மாற்றி அங்கே வச்சுருக்கான் யாரோ ஒரு நபர். ஒரு நபரா, ஒரு கூட்டம் நபர்களா தெரியவே தெரியாது. ஸோ போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கப்படுகிறது. இது காலையில் 5 மணிக்கு. அதே இடத்துல கொஞ்சம் தூரமாக ஒரு பார்க் அப்படிங்கிறது இருக்குது, களியட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்கில் வேறொரு நபர் அப்படியே அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, மதிய நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நடந்து வரார். அப்படி நடந்து வரும்போது அவர் ஒரு 4 பார்சலை பார்க்கிறார். அதே மாதிரி பேப்பரில் பொதியப்பட்ட பார்சல் தான். அந்த பார்சல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாரு. மனுஷனுக்கு ஷாக்கிங். அந்த பார்சல் அப்படியே தூக்கி போட்டுட்டு கதறார். அப்படி கதறினோடனே அங்கே நின்ன மனிதர்கள் எல்லாமே ஒன்று கூட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது தான் அதுவும் மனித உடல். 4 பார்சல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் என்னெல்லாம் உடல் உறுப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்தா 2 கால்களுடைய வெட்டப்பட்ட துண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பார்சலில் பாதி உடம்புக்கு மேலே இருக்கிற போர்ஷன். இன்னொரு பார்சல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை. இந்த தலை அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் இருக்குது பாருங்க, அதாவது தொலி, அது எல்லாமே அப்படியே உருவி எடுக்கப்பட்டிருக்கிறது. முடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி பார்சல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, ஒரு குழந்தை. ஒன்று இப்போ பிறந்திருக்கலாம், அப்படி இல்லையா பிறப்பதற்கு முன்பாக ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சிசு. இப்படி 4 பார்சல். இந்த 4 பார்சலும் ஏதோ வகை ஒரு நியூஸ் பேப்பரில் பொதியப்பட்டிருந்தது. அந்த நியூஸ் பேப்பர் எது அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ நம்ம எப்படி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறோமோ அதே மாதிரி 1954 இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் தான் ஜுகந்தர் நியூஸ் பேப்பர். இந்த ஜுகந்தர் நியூஸ் பேப்பர் எந்த எடிஷன் அப்படிங்கிறத கரெக்டாக இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த எடிஷன்லாம் வச்சு தான் இந்த கொலையாளிக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட்டது. சப்போஸ் அந்த பேப்பர் எந்த எடிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த கொலையாளி தப்பிச்சிருப்பான். ஸோ முதல்ல மார்க்கெட்லேருந்து பார்சல் கிடைச்சுன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க, அது ஜுகந்தர் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பரில் நவம்பர் மாதம் 1953 21ஆம் தேதியினுடைய எடிஷன். கடைசியாக அந்த பார்க்லேருந்து 4 பார்சல் கிடைச்சுன்னு சொன்னோம் பாருங்க, அது நவம்பர் 21, ஜனவரி 10 1954, ஜனவரி 25 1954, ஜனவரி 26 1954. இது கண்டுபிடிக்கிறது ஜனவரி 30ஆம் தேதி 1954 தான் இந்த பார்சல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸோ கொல்கத்தா போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. கொலை குற்றத்திற்கான அந்த படை வந்து பார்க்கிறது. ஆனால் எந்த துப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிசிடிவிலாம் அந்த காலத்தில் இல்லவே இல்லை. எதுவுமே நினைக்காதீங்க சிசிடிவியை பார்த்து கண்டுபிடிச்சிடலான்னு அப்படின்னு சொல்லி. எல்லா மனிதர்களிடம் கேள்வி விசாரணை என்பது செய்யப்படுகிறது. அப்படியே விசாரணை செய்து கொண்டு இருக்கும்போது இந்த உடல் பாகங்கள் என்பது வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரியில் வச்சு அந்த உடல் பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகு பல துண்டுகள் உடல் உறுப்புகளை ஒன்றாக இணைத்த பிறகு ஒரு பெண்ணின் வடிவம் அப்படிங்கிறது கிடைக்குது. வடிவம் மட்டும்தான் இருக்கே தவிர முகம் கிடையாது. முகத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்தில் இருக்கும் சதைகள் கிழிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த முகம் தெரிந்தால்தான் இது பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த முகம் தெரிவதற்காக அன்றைய காலத்தில் ரொம்ப பெரிய டெக்னாலஜியாக இருந்தது பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியில் நிபுணராக இருப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த நேரத்தில் டாக்டர் முராரி மோகன் முகர்ஜி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு டாக்டர், அதாவது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் நல்லா செய்யக்கூடிய நபரை அழைக்கிறார்கள்.
டாக்டர் முராரி அப்படிங்கிறவர் இந்த உடலை பார்த்துட்டு என்னால் இதை செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறார். வேறு வழி இல்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது அந்த முகத்துக்கு செய்யப்படுகிறது. ஒரு தோற்றம் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த தோற்றத்தை புகைப்படம் எடுக்கிறார்கள். அந்த புகைப்படம் எடுத்த புகைப்படம் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் அனுப்பப்படுகிறது. பல இடங்கள்லையும் ஒட்டி வைக்கிறாங்க. இந்த பெண்ணை பார்த்திருக்கிறீர்களா, இந்த எண்ணுக்கு அழையுங்கள், இல்லாட்டி இந்த மாதிரியான கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பல நாட்கள் ஓடுகிறது. 20 நாள் 25 நாள் எந்த துப்பும் கிடையாது. யாருமே இந்த பெண்ணை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த செய்தியுமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. நிறைய பேர் நிறைய விதமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. பல மாநிலங்களில் இல்லாட்டி பல விதமான ஊர்களில் காணாமல் போனவர்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. எந்த லிஸ்ட்லையும் இப்படி ஒரு பெண்ணை பற்றியான ஒரு தகவல் துளியும் கிடையாது. போலீஸுக்கு மிகப்பெரிய பயம். ஏன்னா இந்த கேஸை வேற யார்ட்டையுமே கொடுக்காம, டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்காம காவல்துறையை விசாரிக்க ஆரம்பித்தது தான் பிரச்சனை. இப்போ காவல்துறைக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். 20வது தினத்தில் அந்த பாடி என்ன செய்கிறாங்க, எரிச்சிடுறாங்க. எரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எலும்புகளையும் அதே மாதிரி தலைமுடியையும் மட்டுமே எடுத்து வச்சுட்டு எரித்து விடுகிறார்கள். அடுத்ததாக அவங்களுடைய விசாரணை ஆரம்பிக்கிறது. எந்த விசாரணையிலும் க்ளூ அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. இந்த விசாரணைக்கெல்லாம் தலைவராக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா சமரேந்திரா என்கிற ஒரு காவல்துறை உயரதிகாரி. சமரேந்திரா அவர்களுக்கு ப்ரெஷர். ஆனால் சாதாரண மனுஷன் கிடையாது இந்த சமரேந்திரா. மிக முக்கியமாக பல விசாரணைகளை உள்ளடக்கி பல வெற்றிகளை கண்டவர். ஸோ சமரேந்திராவுக்கு இது மிகப்பெரிய ப்ரெஷராக மாறும்போது வேறு வழியே இல்லாமல் இரவு பகலாக இந்த வழக்கின் பின் ஓடுகிறார் சமரேந்திரா அவர்கள். ஸோ எல்லாத்துலேயுமே தோல்வி. ஒரு க்ளூ கூட கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு திரும்புகிறார் ஒரு நைட். அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடிருச்சு. அந்த 25ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஜீப் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தலைவலிக்கிற மாதிரி இருந்த உடனே அந்த ஜீப் டிரைவர்கிட்ட சொல்றாரு, எப்பா மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருந்தால் நிப்பாட்டு அப்படிங்கிறாரு. 2 மெடிக்கல் ஷாப் திறந்துருக்கு. ஆனால் ஒரு மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு மெடிக்கல் ஷாப் மட்டும்தான் இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்பை பார்த்த உடனே அதில் எதுவுமே இல்லை. நிறைய ஸ்டாக் எதுவுமே கிடையாது. எல்லாம் எம்டி பாக்ஸாக இருக்கு. ஆனாலும் இந்த நபர் சமரேந்திரா அப்படிங்கிறவர் அங்கே போய் எனக்கு இருமல் வர்ற மாதிரி இருக்கு, இருமல் சிறப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நில்லுங்க சார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஷாப்கீப்பர் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே கொஞ்சமாக சர்ச் பண்ணிவிட்டு, சார் இருமல் சிரப் கிடையாது, நான் வேணா வேறு ஏதாவது தரட்டுமா அப்படின்னு கேட்குறான். என்னடா நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க, ஸ்டாக் எதுவுமே இல்லை, எதுக்கு இப்படி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமரேந்திரா அவர்கள் கேட்கிறார். அதுக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்த அந்த ஊழியர் சொல்கிறார், நான் என்ன சார் செய்ய, ஒரு மாதமாக ஓனர் இங்கே வரவே இல்லை, எந்த ஸ்டாக்கும் அதனால் எடுக்க முடியலை, இப்படி இருந்ததே கிடையாது எங்கள் ஓனர் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்படி இல்லவே இல்லைன்னா நீ கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறார் இந்த போலீஸ் ஆஃபீஸர் சமரேந்திரா. இல்லை சார், நிறைய தடவை காண்டாக்ட் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணோம், ஆனால் இல்லவே இல்லை, ஆளு மனுஷன் ஜனவரி 30ஆம் தேதிக்கு பிறகு இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு சமரேந்திரா அவர்கள் ஜீப்புக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அந்த ஊழியர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றாக மனதில் அப்படியே பிரதிபலிக்கிறது. ரொம்ப நாளாக இங்கே வரல, ஒரு மாசமாக ஓனர் வரல, இப்படி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓனர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீப் டிரைவரிடம், அந்த காவலாளியிடம் உயர் அதிகாரி உத்தரவிடுகிறார். வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் ஓனர் யார் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் இந்த சமரேந்திராவுக்கு உடனே போய் பார்க்க வேண்டும். ஆனால் அவருடைய உடல்நிலையும் சரி கிடையாது. காலையில் முதல் வேலையாக அந்த ஓனருடைய அட்ரஸுக்கு போகிறாங்க. ஓனருடைய அட்ரஸுக்கு போகும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த வீடு அப்படிங்கிறது பூட்டப்பட்டிருந்தது. 2 மாடி கட்டிடம். மேல் மாடியில் தான் இவங்க இருக்காங்க. கீழ் மாடியில் வேறொரு நபர் இருக்கிறார். அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, மேல் மாடியில் இருந்த இந்த நபர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கீழ் வீட்டில் இருந்து அவங்க சொல்கிறாங்க, ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து நாங்கள் அவங்கள பார்க்கல, அவங்க எப்போ கடைசியாக பார்த்தேன்னா அவங்களுடைய மனைவிக்கு உடனே பிரசவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனார். அவருடைய பெயர் பைரன் தத்தா, அவங்களுடைய மனைவியின் பெயர் பெலா அப்படிங்கிறாங்க. ஸோ பைரன் தத்தா என்பவரைத்தான் தேடி வருகிறது போலீஸ். ஸோ ஜனவரி 30ஆம் தேதி பிரசவத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண் எங்கே, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லப்படுகிறது. அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்கிறாங்க. இந்த பெலா அப்படிங்கிற பெயரில் யாருமே அட்மிட் செய்யப்படவில்லை. ஸோ ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள், இந்த பைரன் தத்தா தான் கொலையாளியாக இருக்க வேண்டும். கொலை செய்யப்பட்டது இந்த பெண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேக பார்வை என்பது விழுகிறது. இது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ பைரன் தத்தாவை கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க இருக்கிறது அவங்களுடைய ஒரு வீடு, இந்த பைரன் தத்தாவினுடைய ஒரு வீடு. அதே பைரன் தத்தாவிற்கு இன்னொரு வீடு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இல்லாட்டி 150 அடிக்கு பின்னால் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இடத்துல மஃப்தியில் இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் ஒரு மனிதன் அவனுடைய மூஞ்செல்லாம் மூடிட்டு எங்கேயோ நடந்து வாரான். மஃப்தியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே, நீ தான்றா பைரன் தத்தா அப்படின்னு கேட்குறாங்க. பைரன் தத்தா யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆமாம் நான் தான் பைரன் தத்தா அப்படின்னு சொல்கிறான். சரி, உன்னுடைய மனைவி எங்க, பெலா அவர்களை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெலா அவர்களை பற்றி கேட்காதீங்க, அவளுடைய காதலனுடன் எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓடி போயிட்டால, அவளை பற்றியான இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருக்கு, நீ வா ஜீப்பில் ஏறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போய் விசாரணை என்பது செய்யப்படுகிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி
8 மணி நேரம் 7 மணி நேரம் விசாரணை, சாதாரண விசாரணை, அடுத்ததா சைக்காலஜிக்கல் விசாரணை, இது எல்லாமே செய்யப்படுகிறது. சமரேந்திரா அவர்கள் இந்த விசாரணையில ரொம்பவே கை தேர்ந்தவர். பலவிதமான விசாரணை, அதுவும் சைக்காலஜிக்கல் விசாரணை அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ சொல்றதெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வாக்குமூலத்தெல்லாம் எடுக்க, அந்த வாக்குமூலத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை வைத்து நீ இத்தனை குறைகளை விட்டு இருக்கிறாய், அப்போ இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி துருவி கேட்க அவன் சொல்லிட்டான், நான் தான் கொலை செஞ்சேன். கொலை செய்யப்பட்டது பெலராணி தத்தா, அதாவது இந்த பைரன் தத்தாவினுடைய மனைவி. பெலராணி யார்? அடுத்த விசாரணை ஆரம்பிக்குது. அந்த பெலராணி யார் அப்படிங்கிறதுக்கு முன்பாக இந்த பைரன் தத்தாவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். பைரன் தத்தாவினுடைய தந்தை பைரனுக்கு 1 வயது இருக்கும்போதே இறந்துடுறாங்க. அவங்களுடைய தாயும் சில மாதங்களில் இறந்து விடுகிறார்கள். ஸோ பைரனுக்கு இருப்பது 2 சகோதரிகள். அந்த 2 சகோதரிகளுக்கும் திருமணம் ஆகிருச்சு. 1 வயசுல இருந்து பைரன் எங்க வளர்றான் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பாட்டி வீட்டில் வளர்றான். இந்த பைரனுடைய சித்தப்பா குழந்தைகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பைரனை ரொம்ப பிடிக்கும். அவங்க கல்கத்தாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சித்தப்பா பையனுடைய பெயர் நபானி என்பதுதான். நபானிக்கு ரொம்ப நல்ல மனசு. பைரனை பார்த்த உடனே பரிதாபப்படுகிறார். பாட்டி வீட்டிலே இருக்காத, வா நம்ம கல்கத்தாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கல்கத்தா கூட்டு போய் படிக்க வைக்கிறாங்க. 8வது வகுப்பு வரை படிக்கும்போது பைரன் படிப்பில் மட்டும் வீக்கு கிடையாது. பலவிதமான பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் ஸ்கூலை கட்டடிக்கிறது, தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, சிகரெட் அப்படிங்கிற பலவிதமான கெட்ட நிகழ்வுகள், இது எல்லாமே பார்த்து கொண்டிருந்த நபானி அவனை பார்த்துட்டு எச்சரிக்கிறார். எச்சரித்தது எத்தனை முறை எச்சரித்தாலும் மறுபடியும் இதே குற்ற செயலில் ஈடுபடும் போது திடீர்னு நபானி ஒரு நாள் இந்த பைரனை அடிச்சிடுறாரு. அப்படி அடித்த உடனே இந்த பைரன் என்ன செய்கிறான், அவங்க வீட்டிலேருந்து, சித்தப்பா பையன் வீட்டிலேருந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறான். அவங்க அக்கா வீட்டில் தான் மறுபடியும் கொஞ்சம் நாட்கள் 10-15 வருடங்களாக வாழ்கிறான். அப்படி வாழ்ந்து 24வது வயது மறுபடியும் நபானி அப்படிங்கிறவங்க இவங்க அக்கா வீட்டுக்கு போய் பைரனை பார்க்கிறார். அப்படி பைரனை பார்க்கும்போது நீ கல்கத்தாக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு இரக்கம் நிறைந்த மனிதர் இந்த நபானி அப்படிங்கிறவர். ஸோ அவங்க அக்காவும் அவங்களுடைய அக்கா புருஷனும் என்ன சொல்கிறாங்க, நீ அங்கேயே போயிரு, உனக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு தரேன். ஏன்னா இவரும் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் பைரன் அப்படிங்கிறவன் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ உனக்குன்னு ஒரு தனியாக மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்க இவர் நபானி வீட்டுக்கே மறுபடியும் வருகிறார். அந்த வீட்டில் நபானியினுடைய குழந்தையாக இருப்பது தான் கமலா. கமலாவுக்கு 17 வயது. 17 வயது கமலாவும் இந்த பைரன் தத்தாவும் காதல் வயப்படுகிறார்கள். கண்மூடித்தனமான காதல். சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாதிரி வரும், ஆனால் காதல். வேற வழியே இல்லாமல் குடும்பம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி வெளியில் ஓடி போயிடுறாங்க. கமலா சொல்கிறா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பைரன் சொல்கிறா ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ண வேண்டாம், நானா வேணா ஒரு தாலி கட்டுறேன், உனக்கு குங்குமம் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் செய்யலாம். ஸோ இந்த கமலா மற்றும் பைரன் தத்தா இவங்களை எதிர்த்து நபானி, அதான் இந்த கமலா அவர்களுடைய தந்தை எதுவுமே செய்யலை. ஒன்று பைரன் மேலே இருக்கிற அந்த விதமான ஒரு அன்பு, அடுத்ததா அவனுடைய மகள், அடுத்ததா ப்ரெஸ்டீஜ், இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக மாறுது. ஸோ அவங்களை பிரிப்பதற்காக இவன் ட்ரை பண்ணலை. இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்படி குழந்தை பிறந்த உடனே அடுத்ததா இவங்களுக்கு இடையே இருக்கும் அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக கசக்கிறது. பைரன் தத்தா அப்படிங்கிறவன் ரொம்ப பெரிய அயோக்கியன் அப்படிங்கிறத பார்த்தோம். அவன் மீரா அப்படிங்கிற வேறொரு பெண்ணை காதலிக்கிறான். இதே டைம்ல காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான். ஆனால் ஒரு வார்த்தை கூட எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இந்த மாதிரி கமலா என்கிற ஒரு மனைவி எனக்கு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஸோ இந்த மீரா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. இந்த மீராவை எங்கே கொண்டு வைக்கிறான்னா அவங்களுடைய அக்கா வீடு இருக்கு பாருங்க, அங்கே கொண்டு வைக்கிறான். அவங்க அக்காவும் அந்த அக்கா புருஷனும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இந்த நபானியுடைய மகளாக இருக்கும் கமலாவை திருமணம் செய்து கொண்டது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் மீராவை கல்யாணம் செய்து கொண்டது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பணக்கார வீட்டு பெண் வேற மீரா. ஸோ இவங்களுடைய கல்யாணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மீரா 2 வருடங்களாக அவங்களுடைய அக்கா வீட்டிலே இருக்காங்க. அப்படி அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கும்போது அந்த மீராவுக்கு குழந்தை பிறந்து 2 தினங்களில் இறந்து விடுகிறது. மீரா சொல்றா உங்க அக்கா வீட்டில் என்னால் இருக்க முடியாது, தனியாக வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. வேற வழியே இல்லாம முதல் மனைவி கமலா அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க. அந்த கமலா வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இன்னொரு தெருவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. அங்க மீராவை கொண்டு குடியமர்த்துகிறான். இரவு நேரங்களில் மீரா வீட்டில், பகல் நேரங்களில் இங்கே கொஞ்சமாக மெடிக்கல் ஷாப் போவான். இப்படின்னு சொல்லி 2-3 வருடங்கள் 4-5 வருடங்கள் அப்படியே ஓடுது. அப்படியே ஓடும்போது பலவிதமான பிரச்சனைகளில் மறுபடியும் பைரன் அப்படிங்கிறவன் சிக்கி கொள்கிறான். இவனுக்கு நடிப்பு அப்படிங்கிறது அவனுடைய பிறப்பாக இருந்தது. நிறைய நாடகங்களில் நடித்தான். ஸோ மெடிக்கல் ஷாப்பை ஒரு ஊழியரிடம் கொடுத்து விட்டு நடிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தான். சினிமாக்கள் ஒரு 6 சினிமாவில் நடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த நடிப்பு திறமை இருந்ததாலோ என்னவோ எல்லாரையுமே நம்ப வச்சிருவான். முதல் மனைவியிடம் 2வது மனைவியிடம் கரெக்டாக போய் சொல்லி இப்படி கொஞ்சம் வருடங்கள் போகும்போது தான் இந்த பெலராணி, இந்த கமலா அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, கமலாவினுடைய பெயரை மாற்றுகிறான். பெலராணி தத்தான் தான் அவனை கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பெலராணி தத்தாவுக்கு அடுத்த குழந்தை பிறக்க போகிறது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஸோ அடுத்த குழந்தை பிறக்க போகுது. கையில் காசு இல்லை, 2 குடும்பத்தை பார்க்க வேண்டும், மெடிக்கல் ஷாப் வேற லாஸில் போயிட்டு இருக்கு. அந்த குழந்தையையும் இந்த பெலராணியையும் எப்படியாவது கைவிட வேண்டும். இதுதான் பைரன் தத்தாவினுடைய பிளான்.
என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து உன்னுடைய காதலனுடன் இந்த குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய், இது என் குழந்தை இல்லை அப்படிங்கிறான் பைரன் தத்தா. அந்த பெலராணி அப்படிங்கிறவ ரொம்ப கூச்சல் போடுறா, நான் அப்படிலாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்றா. இல்லை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறான். சரி, ஒரு நைட்டு ஆயிடுச்சு, இந்த சண்டைக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு படுக்க போறாங்க. அவன் மனசுல ஒரு பிளான் ஓடுது. பைரன் தத்தா மனசுல ஒரு பிளான், இவளை கொன்னுறணும். இவளை கொன்ன பிறகு என்ன நடக்கும்? அந்த குழந்தை ஒரு 6 வயதுல போட்டன் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கு இவங்களுக்கு. அந்த குழந்தை என்னுடைய ஃப்ரெண்டினுடைய குழந்தை தான். அவங்க 2 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த குழந்தை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி மீராட்ட, அதாவது 2வது மனைவிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போட்டுட்டான். இரவு நேரம் கிச்சனுக்கு போறான். கிச்சன்ல போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இந்த பெலராணியை கொன்று விடுகிறான். பெலராணி வயிற்றுக்குள்ள 9 மாதத்தில் ஒரு சிசு இருந்தது, அதுவும் கொல்லப்படுகிறது. அப்படி கொஞ்ச உடனே ரத்தம் முழுவதுமாக வீடு மொத்தம் பரவுகிறது. ஸோ காலையில் விடியுது. இப்போ டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. அதாவது ஜனவரி 27ஆம் தேதியே பல சண்டைகளுக்கு பிறகு இந்த பெலராணி என்பவள் கொல்லப்படுகிறாள். அந்த நைட் அவளுடைய உடலை எடுத்து ஒரு கபோர்டில் ஏற்றி வைக்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் கீழ் வீட்டில் ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, பெலராணிக்கு நைட்டு வலி வந்துருச்சு, பிரசவ வலி வந்துருச்சு, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன், என் பையனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கீழ் வீட்டிடம் ஒப்படைக்கிறார். கீழ் வீட்டு நபர்களும் அந்த பையனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வேற பிரச்சனையே இல்லை. 28ஆம் தேதி நைட் ஆகுது. நைட் கபோர்ட்லேருந்து அந்த உடல் மறுபடியும் எடுக்கப்படுகிறது. உடல் ஒவ்வொரு பாகமாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட பிறகு பார்சல் போடுறான். அதுக்கு முன்னாடி அவனுடைய அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற அந்த நிறைய நியூஸ் பேப்பரை வீட்டுக்கு கொண்டு வரான். அப்படி உடல் பாகங்கள் வெட்டப்பட்டு அந்த நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி வைக்கிறான், பார்சல் போடுறான். 28ஆம் தேதி முடியுது. 2 தினங்கள் முடியுது. இந்த 2 தினங்களும் அந்த வெட்டப்பட்ட உடலுடன் இவன் அதே வீட்டுக்குள்ளேயே இருக்கான். ஸோ பார்சல்லாம் போட்டாச்சு. 30ஆம் தேதி ஒரு ரிக்ஷா பிடிக்கிறான். ரிக்ஷா பிடிச்சி ஒவ்வொரு இடத்துக்காக போகிறான். அந்த ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பார்சல் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துல அந்த மார்க்கெட்டில் கொண்டு அந்த பார்க்கில் கொண்டுலாம் வீசுகிறான். அப்படி வீசிய பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஃபினாயில் போட்டு முழுவதுமாக வீடை கிளீன் பண்ணுறான். அந்த 6 வயது மகனை மீராவிடம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பெலராணி போட்டிருந்த நகை எல்லாமே இந்த மீரா அவர்களுக்கு கொண்டு போடுறான். இப்படி நிறைய விஷயங்கள் நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி உடல் உறுப்புகள் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்போ பிப்ரவரி 27ஆம் தேதி அவனை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் கைது பண்ணால் சாட்சியங்கள் கொடுக்க வேண்டுமே. சாட்சியங்களாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. ஏன்னா அந்த பெண் இல்லாட்டி டிஎன்ஏ சோதனை செய்து பார்த்து விட வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் அங்கே நடக்காது. அந்த காலத்தில் அப்படிலாம் பெரிய ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஸோ டிஎன்ஏ சோதனை இல்லாமல் அடுத்ததா இவள் தான் கொல்லப்பட்டாள் அப்படிங்கிறத எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும்? அடுத்த கேள்விகள் வருகிறது. அதுக்காக அவங்களுடைய மெடிக்கல் ஷாப்பில் இருந்த அந்த பேப்பருடைய பண்டில் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. அந்த பேப்பர் பண்டில் மிஸ் ஆன பேப்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. அந்த பேப்பரும் இந்த மார்க்கெட்லேருந்தும் பார்க்லேருந்தும் கிடைச்சது பாருங்கள், அந்த பேப்பர் பார்சல், அதில் இருக்கிற அந்த எடிஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ இங்கே மிஸ் ஆன பேப்பர் எல்லாம் இங்கே பார்சலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு எவிடன்ஸாக மாற்றுகிறார்கள். ஃபினாயில் ஊற்றி வீடெல்லாம் கழுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அங்கங்கே சில இரத்த துளிகள் இருந்தது. அந்த இரத்த துளிகளை எடுத்து பார்க்கிறார்கள். அது இவருடைய இதே ரத்தம் தான். அடுத்ததா இந்த பெலராணி அவர்களுடைய, அதாவது கமலா அவர்களுடைய பேரண்ட்ஸை வரவழைக்கிறார்கள். கமலா அவர்களுடைய பேரண்ட்ஸ் இதுவரையிலும் கமலாவை பார்த்ததே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதோடி ஓகே, தண்ணி தெளித்து விட்டாச்சு. ஆனால் இப்படி ஒரு கொடூரமான சாவு கமலாவுக்கு வந்ததை அப்போதுதான் அவர்களுடைய பெற்றோர்கள் உணர்கிறார்கள். ஸோ உங்களுடைய பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு என்ன மார்க்கம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பெண்ணின் கால் பாதம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ கால் பாதம் பெரிதாக இருக்கும் குடும்பம் அது. அதே மாதிரி இந்த பெலராணியுடைய கால் பாதமும் பெரிதாக இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் எடுக்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் தானா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. என்னுடைய பெண்ணுக்கு 8 வயது இருக்கும்போது தொடைப்பகுதியில் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டது. அது மாறாத வடுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொடைப்பகுதியில் ஒரு வடுவும் இருந்தது. ஸோ அவங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் செய்யப்பட்ட பிறகு பெலராணி தான் கொல்லப்பட்டாள் அப்படின்னு சொல்லி சார்ஜ் ஷீட்லாம் எழுதி நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துக்கு போகும்போது இவன் என்ன சொல்றான், பைரன் தத்தா என்ன சொல்றான், என்னுடைய மனைவியை நான் கொலை செய்யவில்லை, அவள் ஓடி போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் எவிடன்ஸ்லாம் இப்படி இருந்ததுனால, கரெக்டாக எவிடன்ஸ்லாம் நோட் பண்ணனால மட்டும்தான் அவனுடைய குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டது. அப்படி இல்லையா நீதிமன்றம் கூட இவன் கொலையாளி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கு கொல்கத்தா போலீஸ் என்ன நினைச்சாங்க, எந்த கேஸ் கிடைச்சாலும் கேஸில் கிடைக்கிற சின்ன சின்ன குழுவை கூட எழுதி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து கொண்டார்கள். அந்த மாதிரியான ஒரு வழக்கை இந்தியா அதுவரையிலும் சந்தித்தது கிடையாது. அப்படிப்பட்ட வழக்கில் பைரன் தத்தாவிற்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டது. அது நிறைவேற்றவும் பட்டது. ஸோ இந்த ஒரு வழக்கை அப்படியே கொஞ்சம் ரிப்பீட் அடிச்சு பாருங்க. இதுல யார் மீதெல்லாம் தவறுகள் இருக்கிறது? பைரன் தத்தா, நபானி, அவங்களுடைய அக்கா, இப்படி பல நபர்களுடைய குற்றமாக இது பார்க்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய உறவுகளிலும் இதே மாதிரியான தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்கப்பா. அதுதான் இந்த வழக்கு நமக்கு சொல்லும் ஒரு எச்சரிக்கை மணியாக, ஒரு எச்சரிக்கை செய்தியாக இருக்கிறது. இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள்.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.